ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல அதா அதுரா பியார் அப்படிங்கிற ஒரு இந்தியன் வெப் சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் பார்க்கிறதுக்கு ரொம்ப தரமாவும் அதே நேரத்துல ரொம்ப பங்கமாவும் இருக்கும். இந்த கதையில மிஸ்டி பாஸ் அப்படிங்கிற ஹீரோயின் மெயின் ரோல் பண்ணிருக்காங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு வெப் சீரிஸை சம்பவத்தை மட்டுமே மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. அதனால பெரியவங்க மட்டும் பாருங்க. மத்தபடி நான் எப்பயுமே சொல்ற மாதிரி தான் வீடியோக்குள்ள போறதுக்கு மறக்காம ஹெட்போன்ஸ் போட்டுக்கோங்க. நீங்க அதே போல நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சீரிஸ் ஆரம்பிச்ச உடனே டைரக்டாவே டைட்டில் கார்டு போட்டுறாங்க. அப்புறம் டைட்டில் கார்டு முடிச்சு கதைக்குள்ள போனா ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. யாரா அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னா இந்த பொண்ணு தான் நம்ம சீரிஸோட ஹீரோயின், கூட சம்பவம் பண்றவன் இவரோட புருஷன். இந்த சீன்ல நம்ம ஹீரோயின் எங்க இன்னும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அதுக்கு அவன் புருஷன் நம்ம ஹீரோயினை வச்சு சும்மா தரமா சம்பவம் பண்றான். இவங்க இந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இன்னொருத்தர காட்டுறாங்க. அவன் யாரா அப்படின்னா நம்ம ஹீரோயின் புருஷன் இருக்கான் இல்லையா, அவனோட தம்பி. இவன் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி படிக்கும்போது பார்த்தா ஒரே சவுண்டா இருக்கு. அவனும் திரும்பி பாக்குறான். சரி ஓகே, அண்ணி அண்ணனும் சந்தோஷமா இருப்பாங்க போல, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நல்ல பிள்ளையாட்டும் படிச்சிட்டே இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா அண்ணியும் அண்ணனும் சேர்ந்து சும்மா தரமா சம்பவம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் மெயின் சம்பவத்தை ஆரம்பிக்கும் போது பார்த்தா டக்குன்னு முடிச்சிடறான். இதனால ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறா. என்னங்க இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டீங்க, இப்பதானே ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுக்குள்ள முடிச்சீங்கன்னா எப்படி, தினமும் இப்படிதான் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவன் மேல கோச்சிக்கிறா. அதுக்கு உடனே அவன் சரி விடு போய் படுத்து தூங்க போ, மத்தத நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிட்டே அமைதியா படுத்துறான். இவங்க இந்த மாதிரி சண்டை போடுற சவுண்ட் அவனுக்கு கேக்குது. உடனே அவன் ஏன் அண்ணன் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்து பாக்குறான். இவன் வெளியே வந்து பாக்குற நேரத்துல அண்ணி பாத்ரூம்குள்ள போறாங்க. சரி ஏதோ பிரச்சனை போல, அண்ணி நார்மல் ஆயிட்டாங்க, அவங்க ஏதோ பாத்ரூம் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா பாத்ரூம்ல போய் அவளே செல்ஃபா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அவளால சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால பண்ண அவ பயங்கரமா சத்தமும் போடுறா. நம்ம ஹீரோயின் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த தம்பி இருக்கான் இல்லையா, அவனுக்கு நல்லாவே தெரியுது. அவன் அதை பார்த்துட்டு அப்படியே அமைதியாயிடுறான். அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா மறுநாள் காலையில விடிஞ்சிருது. நம்ம ஹீரோயின் சமைச்சிட்டு இருக்கா. அவன் தம்பிக்காரன் பாக்குறான். சரி அன்னிக்கிட்ட போய் எதை கேட்கலாமா, என்ன பிரச்சனையா இருக்கும், ஏன் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாமான்னு யோசிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயின் சின்சியரா சமைச்சிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவன் அமைதியாயிடுறான். அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிஞ்சிருது. மறுபடியும் நைட் ஆயிடுது. நைட் பார்த்தா நம்ம ஹீரோயின் புருஷன் இருக்கான் இல்லையா, அவன் மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறான். சும்மா இருந்த நம்ம ஹீரோயினை அவனே நோண்டி மைண்ட் சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் அவனுக்கு செமையா கம்பெனி கொடுக்குறா. மறுபடியும் அவங்க போடுற சத்தம் வெளியே கேக்குது. அதுக்கு அவன் தம்பி இருக்கான் இல்லையா, அவன் பார்த்துட்டு ஓகே இன்னைக்காவது ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க, சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்க ஹாப்பியா இருக்கட்டும் அப்படி சொல்லி சிரிக்கிறான். ஆனா மறுபடியும் பார்த்தா தான் தெரியுது. ஆனா அவன் உள்ள விடுறதுக்கு முன்னாடியே டக்குனு சம்பவத்தை முடிச்சிடறான். அதனால மறுபடியும் ஹீரோயின் காண்டாயிடுறா. இதுக்கு தான் அப்படி பண்ணலாம்னு சொல்லி வந்து பண்ணியா, என்னமோ பெருசா வந்த ஆனா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. மறுபடியும் வழக்கம் போல புருஷன் தூங்கிடுறான். மறுபடியும் நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா சரி வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போயிடுறா. இந்த மாதிரி ஹீரோயின் பாத்ரூம்குள்ள போறதையும் அந்த கொழுந்தனார் இருக்கான் இல்லையா, அவன் பாக்குறான். சரி உங்க பாத்ரூம்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியும். இருந்தாலும் என்னதான் பண்றாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் கிட்ட போய் காது வச்சு கேட்கறான். அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிஞ்சிருது. அடுத்த நாள் பார்த்தா மறுபடியும் நம்ம ஹீரோனும் அவன் புருஷனும் சம்பவம் பண்றாங்க. இந்த சீன்ல பார்த்தா ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே பண்ணிட்டு இருப்பாங்க. சரி ஓகே இந்த டைம் நல்லபடியா ஒர்க் அவுட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதான் இல்ல. இந்த டைமும் பார்த்தா அவன் உள்ள விட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே டக்குன்னு முடிச்சிடறான். மறுபடியும் இந்த டைம் ஹீரோயின் எதுவுமே கத்தாம எப்படியாச்சும் போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவே பாத்ரூம்குள்ள போயிடுறான். இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் போறத அந்த தம்பி இருக்கான் இல்லையா, அவன் மறுபடியும் பாக்குறான். அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த நாள் காலையில பார்த்தா நம்ம ஹீரோயின் துணி துவச்சு அதை காய வச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோட புருஷன் தம்பி இருக்கான் இல்லையா, அவன் இந்த இடத்துக்கு வரான். அவன் வந்ததும் ஹீரோயின் பார்த்துட்டு ஏ கரண் வா என்ன பண்ற, எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, நல்லா படிக்கிறதானே அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா அண்ணி நான் உனக்கு கேட்பேன், தப்பா எடுத்துக்க கூடாது, எனக்கு ரொம்ப நாளாவே மண்டையில ஓடிட்டே இருக்கு, கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோனும் கேளு கரண் என்னாச்சு என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் அண்ணி உங்களுக்கு அண்ணாக்கு என்ன சண்டை, ஏன் தினமும் சண்டை போடுறீங்க, ஏதாவது ப்ராப்ளமா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின் சேச்சா அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா, நார்மலா வர சண்டை தானே, குடும்பம் அப்படினால சண்டை வரதானே செய்யும், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. ஆனா அவன் விடாம இல்ல நீ சொல்லுங்க, எனக்கு தெரியும் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது, அதுக்கப்புறம் நீங்க பாத்ரூம்குள்ள போறது, நீங்க பாத்ரூம்குள்ள போய் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கூட எனக்கு தெரியும், சொல்லுங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு மறுபடியும் நம்ம ஹீரோயின் கரண் உன் வயசுக்கு இந்த மாதிரி பேசு, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, நார்மல் தான், ரெண்டு பேரும் சண்டை போடுறது இப்ப மட்டும் இல்ல, நாங்க அப்ப இருந்தே சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் இல்ல நீ அப்பா அம்மா ஊர்ல இருக்காங்க, நீங்க இந்த மாதிரி சண்டை போடுறீங்க தெரிஞ்சா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நீங்க என்னன்னாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு குழந்தைனார் மட்டும் கிடையாது, நான் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டும் கூட அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு கம்னு வீட்டுக்குள்ள போயிடுறா. ஆனா அவன் விடாம திருப்பி ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கான். அண்ணி சொல்லுங்க அண்ணி சொல்லுங்க அண்ணி சொல்லி பேசிட்டே இருக்கான். அப்ப ஹீரோயின் அவன் சொல்றது எதுவும் கேட்காம பெட்டை சரி பண்ணிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தா அவ செல்ஃபா அந்த மாதிரி பண்ணுவா இல்லையா, அந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுவாள் டாய்ஸ், அது இந்த இடத்துல இருக்கு. அது இந்த குழந்தைனார் பாத்துறான். அதை பார்த்துட்டு அண்ணி என்ன தண்ணி இது அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோயின் ஓடி வந்து அதை எடுத்து மறைச்சு வச்சிடறா. அதுக்கப்புறம் மறுபடியும் கேட்கறான் அண்ணி சொல்லுங்க அண்ணி எனக்கு எல்லாமே தெரியும், சொல்லுங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சோகமாயிடுறா. அப்புறம் எல்லாத்தையும் தெளிவா சொல்றா. இல்ல எல்லாருக்கும் ஃபீல் இருக்கும், ஆனா நான் கல்யாணம் பண்ணி வந்தப்பல இருந்து எனக்கு எந்த ஒரு ஃபீலும் கிடைச்சதே இல்ல, அவர் எதுக்கு பண்றாருன்னு சொல்லி தெரியாம பண்ணிட்டு இருக்காரு, வருவாரு செய்வாரு தூங்குவாரு, இதான் ஒரு வேலை, ஆனா அதையும் ஒழுங்கா செய்ய மாட்டாரு, செய்ய ஸ்டார்ட் பண்ணுவாரு ஆனா முடிச்சிருவாரு அப்படி சொல்லி அந்த ஹீரோயின் புலம்புறா. இந்த சீனை பார்க்கும்போது வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட், வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் வருவாரு செய்வாரு தூங்குவாரு அப்படி சொல்லி ஹீரோயின் புலம்பிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் தம்பிக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா சரிங்க நீங்க கவலைப்படாதீங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல, நீங்க நார்மலா இருங்க, மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, இதெல்லாம் போக போக சரியாயிடும் அப்படி சொல்லி அன்னைக்கு ஆறுதல் சொல்றான். அதுக்கப்புறம் அவளும் சரிப்பா ஓகே நீ போய் படி, நானும் என் மைண்டை நார்மல் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்ல அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல நைட் ஆயிடுது. நைட் பார்த்தா அந்த புருஷனை படுக்க வச்சு நம்ம ஹீரோயினை வச்சு செய்யறா. போன சம்பவங்களை விட இந்த சம்பவம் கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் ஸ்மூத்தா தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோயின் நிறைய நியூ ட்ரிக்ஸ்லாம்
ட்ரை பண்றா. ஆனா அப்பயும் அவன் என்ன பண்றான் அப்படின்னா டக்குன்னு முடிச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் காண்டாயிரா. காண்டாயி பாத்ரூம்குள்ள போய் அவளே அவளுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி கஷ்டப்படுறத அந்த தம்பிக்காரன் பாக்குறான். இது ஒரு நாள் 2 நாள்ல இவங்க பேசின பிறகு 2-3 நாள் இதே மாதிரி கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. அவனும் பாத்ரூம் கிட்ட வந்து அண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அது இல்லாம ரொம்ப பாவமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே அவங்க போடுறாங்களே சவுண்ட், அந்த சவுண்ட காது கொடுத்து ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்கான். இவன் உண்மையிலே பாவப்படுறானா இல்ல அவங்க போடுற சவுண்ட கேட்டு என்ஜாய் பண்றான்னு சொல்லி தெரியல. ஏன்னா சொல்றது ஒண்ணா இருக்கு, செய்யறது ஒண்ணா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோட புருஷங்க ஊர் கிளம்பிட்டு இருக்கான். ஆபீஸ் வெளியே 5 நாள் வெளியூர் போயிட்டு வரேன், அதுக்கு தேவையான அளவுக்கு துணி எடுத்து வை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயினும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் சரி ஓகே நான் கிளம்புறேன், ஏதாவது ஒண்ணுனா எனக்கு கால் பண்ணுங்க, நீ நல்லா பண்றா, அதே நேரத்தில் அண்ணி பத்திரமா பாத்துக்கோ, மா நீயும் டைமுக்கு சாப்பிடு, ஹெல்த் பத்திரமா பாத்துக்கோங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயின் டிவி பார்த்துட்டு இருக்கா. அந்த டிவிலையும் ரொமான்ஸ் பண்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சே எங்க போனாலும் இதே வருது அப்படின்னு சொல்லி அவ காண்டாயை ஆஃப் பண்ணிடுறா. அதே நேரத்தில் இந்த கொழுந்தனார் என்ன பண்றான், படிக்கிறானா இல்ல தூங்குறானா என்ன பண்றான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்க வந்து அவனை எட்டி பார்க்கறா. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அண்ணா ஊருக்கு போயிட்டாரு, அண்ணியும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க, இந்த நேரம் தான் நம்ம கரெக்டான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்ல பணம் கட்டி சேட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி யாரோ ஒரு பொண்ணு கிட்ட சேட் பண்ணிட்டு இருக்கான். சேட் பண்ணி அந்த பொண்ணு அந்த மாதிரி பேசுது, இவனும் அந்த மாதிரி பேசிக்கிட்டு செல்ஃபா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோயின் எட்டி பார்த்தறா. பார்த்துட்டு ஓஹோ இதான் விஷயமா, அப்ப கொழுந்தனா இருக்கும் அதுனா பயங்கரமா பிடிக்கும் போல, ஆனா தலைவர் தான் காட்ட மாட்டேங்கிறாரு, இதை நம்ம சாதகமா யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ள அவளே பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது, ஹீரோயின் பால் கலந்துட்டு இருக்கா. அந்த பால்ல 2 மாத்திரை வேற போடுறா. இந்த சீனை பார்க்கும்போது ஹீரோயின் பால் கலக்கிற முறையே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஏன்னா ஏதோ பிளான் பண்ணிட்டா அப்படின்னு கண்டிப்பா பாக்குறவங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அவனை பார்த்தா படிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பாலை கொண்டு போய் அவங்க கொடுக்குறா. இந்த கரண்ட் பால், இந்த பாலை குடிச்சிட்டு படி, நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு அவன் இல்ல நீ எனக்கு பால்லாம் வேணாம், பால் குடிச்சா நான் தூங்கிட போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லப்பா பால் குடிச்சா நல்லா ஸ்ட்ரென்த்தா தானே இருக்கும், நீ நல்லா எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி டபுள் மீனிங்கா பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் சரி ஓகேங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்து குடிச்சிடறான். குடிச்சு முடிச்ச பிறகு இவன் அந்த டேபிள்ல ஏறி உட்காந்துறா. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசுற தோரணையே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பேனா எடுத்து நோண்டிட்டு இருக்கா. டக்குனு அந்த பேனாவை கீழே போட்டு அதை எடுக்கும்போது பார்த்தா அவன் முந்தானி அவளே கீழே விட்டுறா. அதை அவன் கீழே பார்க்க டக்குன்னு மேல இருக்கிறதெல்லாம் அப்படியே ஓப்பனா அவனுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் மேல உட்காந்து அப்புறம் தம்பி உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் யாரும் இல்லையா, யாரு கூட பேசுற மாதிரி நான் பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவனும் இல்ல நீ எனக்குலாம் கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். இது உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா, பார்க்க அழகா இருக்க, பாடியும் பயங்கரமா தான் இருக்கு, ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஜாடமடையா பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் மந்திரிச்சுட்ட கோழி மாதிரி பார்த்துட்டே இருக்கான். உடனே அவன் என்ன கேட்கறா அப்படின்னா என்ன கரண் என்ன பார்த்தா உனக்கு ஒரு மாதிரி ஆகுது இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கப்புறம் இல்ல நீ எனக்கு அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி டக்குனு இங்கிருந்து எழுந்து போறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவனை பின்னாடி வந்து தொடுறா. தொட்டதும் என்ன பண்றான் அப்படின்னா லைட்டா ஹக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து லிப்லாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவனும் அந்த இடத்துல பங்கமா சம்பவம் பண்றாங்க. இந்த சீன்ல நம்ம ஹீரோயின் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. இவன் அண்ணன் மாதிரி இல்லாம ரொம்ப நல்லாவே சம்பவம் பண்றான். ஆனா என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா பண்ணிட்டான்னு சொல்லி கேட்டா அந்த அளவுக்கு இல்ல, இவனும் டக்குனு சம்பவத்தை முடிச்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்து டென்ஷன் ஆயிடுறா. ஏய் என்னப்பா நீயும் சீக்கிரமா முடிச்சிட்ட, உங்க அண்ணன் அளவுக்கு மோசம் இல்லனாலும் இவ்வளவு சீக்கிரமா முடிக்கிறது எனக்கு இன்னும் ஃபீல் அடங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் புலம்ப ஆரம்பிச்சிடறான். இவன் இந்த மாதிரி சொன்னதும் சோகமாயிடுறான். அண்ணி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, இதுக்கு நான் நல்ல ஐடியா ஒன்று பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. யாரா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஓபன் பண்ணி பார்க்கறா. ஓபன் பண்ணா இந்த தம்பிக்காரன் இருக்கான் இல்லையா அவனோட ஃப்ரெண்டும் வராங்க. வா கரண் வா கௌரவ் அப்படின்னு சொல்லி 2 பேரும் உள்ள கூப்பிடுறா. அதுக்கப்புறம் 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. டக்குனு இந்த கரண் என்ன பண்றான் அப்படின்னா அண்ணியோட கை பிடிச்சிட்டு பெட்ரூம்க்குள்ள கூட்டு போயிடுறான். உள்ள கூட்டு போய் என்ன சொல்றானா அண்ணி நான் ஏன் கௌரவ் கூட்டு வந்திருக்கேன் தெரியுமா, நேத்து நீங்க சொன்னீங்கல்ல எனக்கு அந்த ஃபீல் ஃபுல்லா கிடைக்கல அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் அப்படி சொல்லி சொல்றான். அதுக்கு உடனே அவன் டென்ஷன் ஆயிடுறா. ஏய் எப்படிப்பா எப்படி உன்னால அவளுக்கு கேவலமா யோசிக்க தோணுது, நான் எப்படி யாருனே தெரியாத ஒருத்த கூட பண்ண முடியும், நான் ஒன்னும் அவளை மோசமானவலாம் இல்ல அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இல்ல நீங்க அவனோட மட்டும் கிடையாது அங்க நானும் கூட இருப்பேன், சோ 2 பேரும் சேர்ந்து பண்ணா உங்களுக்கு ரொம்ப ஃபீல் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லப்பா எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தயக்கமாவே பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் இல்ல நீங்க ஓகே சொல்லுங்க உங்களுக்கு செம ஃபீலா இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கப்புறம் அவளும் ஓகே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அவனை உள்ள கூப்பிடுறாங்க. உள்ள வந்து பார்த்தா 3 பேரும் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அப்படியே ரொமான்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி வேற மாதிரி பங்கம் பண்றாங்க. இந்த சீன் தான் இந்த சீரிஸ்ல ரொம்ப டாப் நாச்சா இருக்கும். நம்ம ஹீரோயின் இந்த சீன்ல அப்படியே தத்ரூபமா நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லக்கூடாது வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் சமம் பண்ணி முடிக்க அன்னிப்பு உங்களுக்கு ஓகேவா உங்க ஆசை அடங்கிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு இவ்வளவு கரண் செம ஃபீல் அப்படின்னு சொல்லி அவனை ரிப்ளாக் பண்றா. அப்புறம் அவங்க 2 பேரும் ரிப்ளாக் பண்ற மாதிரி காமிச்சு இந்த சீரிஸ் அப்படியே முடிச்சிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு சோஷியல் படத்தை சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.